Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.10ல உள்ள sums பார்க்கலாம். அதுல first sum பாருங்க, solve the following quadratic equations by factorization method. So இது factorization methodல நம்ம இத solve பண்ணனும். First subdivision 4x square minus 7x minus 2 equal to 0. So இது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். அதே போல தான் equal to 0. So இதுக்கு வந்து நமக்கு roots வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து நமக்கு ப்ராடக்ட் என்ன வருது பாருங்க, அதாவது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், ப்ராடக்ட் வந்து 4 into -2 இல்லையா, 4 into -2 என்ன வருது -8. ஸோ மல்டிப்ளை பண்ணா -8 வரணும், ஆட் பண்ணா நமக்கு -7 வரணும். ஸோ அது எந்த நம்பரா இருக்கும், அதாவது 8ம் 1ம் 180 is 8 வரும் இல்லையா. ஆனா நமக்கு இங்க -7 வரணும்னா இங்க மைனஸ் போட்டாதான் வரும் இல்லையா. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இப்போ 1 into -8 -8 வருது, ஆட் பண்ணுங்க -8 plus 1 -7 வருது. ஓகேவா. சோ அப்போ ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் -8ம் 1ம். அப்போ இங்க எழுதுங்க 4x². இங்க நம்ம -7x நம்ம எப்படி மாத்தி எழுத போறோம், -8x plus x ன்னு எழுதுறோம். அடுத்தது -2 equal to 0. இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு -7x தான் வரும். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் நம்ம எதை வெளியில எடுக்கலாம், ரெண்டா பிரிக்கிறோம், இது தனியா இது தனியா. இப்போ இதுல இருந்து நம்ம எதை வெளியில எடுக்கலாம், ஒரு 4 எடுக்கலாம், ஒரு எக்ஸும் எடுக்கலாம். அப்போ 4 எக்ஸ் எடுத்துட்டா மீதி என்னதுக்கு ஒரு எக்ஸ் இருக்கு, மைனஸ் இங்க வந்து 4 2s ஆகுதுன்னா 8, 4 எடுத்துட்டோம், மீதி 2 இருக்கு. ஸோ எக்ஸ் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது இந்த ரெண்டுல இருந்து காமனா நம்ம எதுவுமே எடுக்க முடியாது, 1 மட்டும் தான் எடுக்க முடியும். அப்போ எக்ஸ் -2 வந்து அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் x -2 காமனா இருக்கா, x -2 காமனா எடுத்துட்டோம்னா இங்க என்னது இருக்கு, 4x இருக்கு, இங்க வந்து +1 இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நமக்கு ரெண்டு இடம் கிடைச்சிருக்கு இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ x -2 ஈக்குவல் டு 0, இன்னொன்னு 4x +1 ஈக்குவல் டு 0. சோ இதுல இருந்து x ஈக்குவல் டு 2, இங்க என்ன வரும், 4x ஈக்குவல் டு +1 அங்க வரும்போது -1, அப்போ x equal to -1/4. ஸோ அப்போ நமக்கு ரூட்ஸ் வந்து ரெண்டு எண்ணம் கிடைச்சிருக்கா, 2ம் -1/4ம் கிடைச்சிருக்கு. அப்போ therefore the roots are இது 2, -1/4. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா. அவ்வளவுதான், சும்மா சாதா ஃபேக்டரைசேஷன் தான். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 3 into p² - 6 equal to p into p plus 5 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம क्वेश्चन எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு இதுல கொண்டு வரணும். இப்போ 3 கொண்டு ஃபர்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்ணுங்க, 3p² minus 3 into 6 என்ன வரும், 6 3s are 18. அடுத்தது இங்க p கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, p into p² plus p into 5 5p. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இங்க கொண்டு வந்துடலாமா, ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்துடலாமா. அப்ப 3p² -18, இந்த p² இங்க வரும்போது -p² plus 5p இங்க வரும்போது -5p equal to 0. இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்க, 3p² இங்க -p, இங்க +3, இங்க -1 இருக்கு. அப்ப 3 - 1 2. சோ அப்ப 2p², அடுத்தது -5p அப்படியே தான் இருக்கு, -5p, அடுத்தது -18 equal to 0. இனி இது நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாமா. இது என்ன வரும், அப்போ மல்டிப்ளை பண்ணா இங்க மைனஸ் இருக்கு, a into c இல்லையா, a-யும் c-யும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது நமக்கு, -18 into 2 வந்து என்ன வரும், 2 16, 1 2 is 2 36. ஸோ மல்டிப்ளை பண்ணா -36, ஆட் பண்ணா நமக்கு -5 வருது. ஸோ அப்போ எந்த நம்பரா இருக்கும் பாருங்க, 9ம் 4ம் போட்டா வருமா. ஸோ 9ம் 4ம் போட்டா 9 4s are 36 இல்லையா. சோ 9 4s are 36 வருது. ஆனா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா -5, அப்போ இங்க -9 போட்டாதான் கரெக்டா வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 9 4s are -9 into 4 வந்து -36 வருதா, ஆட் பண்ணுங்க, -9 plus 4 -5, சோ வந்துருது. சோ அப்போ ஃபேக்டர்ஸ் எழுதலாமா, 2p², இங்க வந்து நான் என்ன எழுதுறேன், 4, அதாவது +4p -9p ன்னு மாத்தி எழுதுறேன் இத. அடுத்தது -18 equal to 0. இப்போ 4p -9p வந்து -5p வந்துருது. இப்போ இத ரெண்டு இதா பிரிக்கலாமா. இப்போ இந்த ரெண்டுல இருந்து எதை வெளியில எடுக்கலாம் பாருங்க, ஒரு 2 எடுக்கலாம், ஒரு p எடுக்கலாம்.
அப்போ மீதி என்னது இருக்கு, ஒரு p இருக்கு பிளஸ் இங்க 2 எடுத்துட்டோம், 2 2s are 4, அப்போ ஒரு 2 இருக்கு. ஸோ p நம்ம ஆல்ரெடி வெளியில எடுத்துட்டோம். இங்க வந்து எதை எடுக்கலாம், ஒரு மைனஸ் ரெண்டுலயுமே இருக்கனால மைனஸ் எடுக்கலாம். 9 இங்க 9 2s are 18, இங்க 9 இருக்கு. ஸோ 9 எடுக்கலாம். அப்போ மைனஸ் 9 எடுத்தனால மீதி இங்க என்ன இருக்கும், p இருக்கும். அடுத்த மைனஸ் வெளியில எடுத்துட்டோம். அப்போ பிளஸ் இங்க வந்து 9 2s are 18. ஸோ 9 எடுத்துட்டோம், மீதி 2 ஈக்குவல் டு 0. இப்போ p plus 2 காமனா இருக்கா, அப்போ p plus 2 வெளியில காமன் எடுத்தீங்கன்னா இங்க 2p இருக்கு, இங்க ஒரு மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டு ரூட் கிடைச்சிருச்சு. p plus 2 ஈக்குவல் டு 0, இன்னொன்னு 2p minus 9 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுல இருந்து நமக்கு p ஈக்குவல் டு பிளஸ் 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 2, இங்க 2p ஈக்குவல் டு மைனஸ் 9 ஈக்குவல் டு அங்க ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது பிளஸ் 9 வரும். அப்போ p ஈக்குவல் டு என்ன வரும், 9/2. ஸோ அப்போ நமக்கு therefore the roots are என்ன வருது, மைனஸ் 2, 9/2. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த தேர்ட் சப்டிவிஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into a minus 7 equal to 3 into root 1 கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நமக்கு எடுத்து விடணும். அப்போ என்ன பண்ணலாம், டேக்கிங் என்ன எடுக்கலாம், டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? போத் சைட்ஸ். அப்போ we get நமக்கு என்ன வரும், ஸ்கொயர் வந்து நம்ம ரெண்டு சைடுல ஸ்கொயர் எடுத்தோம்னா ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into a minus 7 இருக்கா. ஸோ த ஹோல் ஸ்கொயர் தானே எடுக்கிறோம். அப்புறம் ஈக்குவல் டு 3 into root 2 the whole square. ஸோ ரெண்டு எடுத்தா ரெண்டு சைடும் சேர்த்து தான் எடுக்கணும் ஒரே டைம்ல, அப்பதான் நமக்கு வேல்யூ மாறாம இருக்கும். இப்போ நமக்கு இது வந்து ஸ்கொயர் ரூட், அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் போட்டு அதுல வந்து த ஹோல் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா நம்ம என்னதான் எழுதுவோம், அதாவது இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ த ஹோல் ஸ்கொயர்னா நம்ம என்ன எழுதுவோம், ரூட் ஏ இன்டூ ரூட் ஏ ஈக்குவல் டு ஏன்னு தான் வரும் ஆன்சர். அப்போ இங்கேயும் அதே போல ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்டு ஏ மைனஸ் 7 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்டு ஏ மைனஸ் 7 வந்து நமக்கு என்ன வந்துடும், ஏ இன்டு ஏ மைனஸ் 7 வந்துடும். அதே போல இங்க வந்து ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர் வரும், ரூட் டு த ஹோல் ஸ்கொயர்னு வரும் தனியா, ரூட் டு த ஹோல் ஸ்கொயர் அது ரூட் 2 இன்டு ரூட் 2 என்ன வந்துடும், ரூட் 2 இன்டு ரூட் 2 வந்து 2 வந்துடும். ஸோ இன்டு 2. இப்போ ஏ இன்டு ஏ என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டு 7 7a. ஓகேவா? ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் வந்து 9 9 2s are 18. இப்போ 18 இங்க கொண்டு வந்துடலாமா, a ஸ்கொயர் மைனஸ் 7a minus 18 equal to 0. இனி நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்றது ஈஸி தான். இப்போ நமக்கு ப்ராடக்ட் பண்ணா minus 18, சம் பண்ணா நமக்கு minus 7 இருக்கு. ஸோ அப்போ எந்த நம்பர்லாம் வரும் பாருங்க, minus 9 2 தான் இல்லையா. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணும்போது minus 9 into 2 minus 18 வருது. ஆட் பண்ணுங்க, minus 9 plus 2 minus 7 வந்துருது. ஸோ நமக்கு இங்க 1 இருக்கிறதுனால நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். அப்போ a minus 9 into a plus 2 equal to 0ன்னு எழுதிடலாம். அல்லது நம்ம அங்க செஞ்சோம்ல அதே போல எழுதலாம், a ஸ்கொயர் minus 9a plus 2a equal to 0ன்னு எழுதலாம். ஸோ எடுத்தா அதுல இருந்து ரெண்டு இது நம்ம காமனா வெளியில எடுத்து அப்படியே எழுதலாம். ஸோ இங்க ஸ்டார்டிங்ல 1 இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க ஃபேக்டர்ஸை நம்ம அப்படியே டைரக்டாவே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் இதுல ரெண்டுன்னா கிடைக்கும், a minus 9 equal to 0, இன்னொன்னு a plus 2 equal to 0. அப்போ இங்க இருந்து a equal to minus 9 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது plus 9, இங்க a equal to plus 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது minus 2ன்னு வரும். ஸோ அப்போ therefore the roots are என்ன வரும், 9, minus 2 அல்லது minus 2, 9 போட்டாலும் போதும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன், ரூட் 2 x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5 ரூட் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் எழுதிட்டோம். இப்போ பாருங்க நமக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும் பாருங்க, ரூட் 2 இன்டூ 5 ரூட் 2
ஈக்குவல் டு என்ன வரும் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வந்து நமக்கு 2 வந்துடும். ஸோ 5 இன்ட்டு 2 5 இன்ட்டு 2 வந்து என்னது நமக்கு 10. இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10. ஓகேவா? ஆட் பண்ணால் நமக்கு என்னது 7 வரணும். ஸோ எந்த நம்பராக இருக்கலாம் பாருங்க. 5 2s are 10, 5ம் 2ம் எடுக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10 வருதா? ஆட் பண்ணால் 7 வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எழுதலாம் பாருங்க. ரூட் 2x², 7x நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 2 + 2x + 5x + 5 ரூட் 2 = 0ன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இப்போ இங்க வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் மாற்றி எழுத போறோம். எப்படின்னா ரூட் 2x² பிளஸ் இந்த 2 நான் எப்படி எழுதுறேன்னா ரூட் 2 இன்டூ ரூட் 2ன்னு எழுதுறேன் இன்டூ எக்ஸ். அடுத்தது பிளஸ் இந்த 5x நம்ம எப்படி எழுதலாம்? 5x வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 5x + 5 இன்டூ ரூட் 2 = 0. ஸோ இங்கே எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த 2 மட்டும் நம்ம இப்போ மாற்றுறோம். இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் ரெண்டா பிரிங்க. இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு ரூட் 2 எடுக்கலாம், ஒரு எக்ஸும் வெளியில எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா ரூட் 2 எடுத்துட்டோம், x² ஒரு x எடுத்துட்டோம்னா மீதி ஒரு x பிளஸ் இங்க ரூட் 2 வெளியில எடுத்துட்டோம், மீதி ஒரு ரூட் 2 இருக்கு, x நம்ம வெளியில எடுத்துட்டோம். அவ்வளவுதான். அடுத்தது பிளஸ் இதுல இருந்து ஒரு 5 காமனா இருக்கா, 5 எடுத்துட்டோம்னா மீதி ஒரு x இருக்கு பிளஸ் இங்க வந்து ஒரு ரூட் 2 இருக்கு = 0. இப்போ x பிளஸ் ரூட் 2 காமனா இருக்கா, அப்போ x பிளஸ் ரூட் 2 காமனா எடுத்துட்டா மீதி இங்க என்னது இருக்கு ரூட் 2 இன்டூ x பிளஸ் 5 = 0. ஸோ இப்போ ரெண்டு இது கிடைக்குதா, x பிளஸ் ரூட் 2 = 0, இன்னொன்று ரூட் 2x பிளஸ் 5 = 0. ஸோ அப்போ இங்கேருந்து x பிளஸ் ரூட் 2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் ரூட் 2, இங்கே இது என்ன வரும் ரூட் 2x = பிளஸ் 5 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது -5 வருமா. அப்போ இதுல இருந்து x = என்ன வந்துடும் -5 டிவைடட் பை ரூட் 2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ therefore the roots are இது மைனஸ் ரூட் 2, -5 பை ரூட் 2. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 5th சப்டிவிஷன் பாருங்க. 2x² - x + 1/8 = 0. கொஸ்டின் எழுதிட்டோம். இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல இங்க வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அப்போ என்ன பண்ணிடலாம், காமனா ஒரு 8 எடுத்துட்டோம்னா இங்க 8 இல்லை, அப்போ ஒரு 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும் 8 × 2 x². இங்கேயும் நமக்கு கீழே 8 இல்லை, அப்போ 8x பிளஸ் 8 இருக்கனால 1 தான் வரும் = 0. அடுத்தது 8 × 2 16x² மைனஸ் 8x plus 1 = 0. அதாவது 0 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 8 வந்து அங்கே வரும்போது 0 × 8ன்னு வரும் =0வா மாறிடுது. ஓகேவா? இனி நமக்கு சாதா ஃபேக்டரைசேஷன் தான். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது 16 × 1 16 வருது. ஆட் பண்ணால் -8 வரணும். ஸோ எந்த நம்பராக இருக்கலாம் பாருங்க. 4 4s are 16, 4 4s are 16. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -4 × -4 plus 16 வருதா. ஆட் பண்ணா -4 ஆட் பண்ணா -8 வருது. ஸோ அப்போ 16x² -4x plus 1 = 0. இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் இது வந்து 4 × 4 தானே, ஒரு 4 வெளியில எடுக்கலாம், அப்புறம் ஒரு எக்ஸையும் வெளியில எடுக்கலாம். அப்போ 4ம் x எடுத்துட்டா மீதி ஒரு 4 இருக்கு, ஒரு எக்ஸும் இருக்கு. அடுத்தது இங்க வந்து 4x நம்ம எடுத்துட்டோம், அப்போ 1 மட்டும் தான் இருக்கு, -1 மட்டும் தான். அடுத்தது என்ன பண்ணலாம், இங்க வந்து ஒரு மைனஸ் எடுத்துட்டு ஒரு 1 எடுக்கலாம். ஏன்னா இங்க 4x + 1 தான் இருக்கு. ஸோ அப்போ 1 மட்டும் தான் எடுக்க முடியும், -1 தான் எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா ஏன்னா இங்க நமக்கு -4x இல்லையா, நமக்கு இங்க 4x தான் வரணும். ஸோ அதனால -1 எடுத்துட்டோம்னா உள்ள வந்து 4x வந்துடும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு, நம்ம மைனஸை காமன் எடுத்துறதுனால உள்ள வந்து -1 = 0 தான் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. -1 × 4x -4x -1 × -1 + 1 = 0 வந்துருதா. இப்போ 4x -1 காமனா இருக்கா, -1 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா மீதி இங்க 4x -1 = 0. ஸோ அப்போ ரெண்டு இது கிடைக்குது, 4x -1 = 0,
இன்னொன்று 4x minus 1 equal to 0. இப்போ இங்கே 4x equal to minus 1 equal to அங்கே வரும்போது plus 1. அப்போ x equal to 1/4. அதே போல தான் இங்கேயும் 4x equal to minus 1 equal to அங்கே வரும்போது plus 1, x equal to 1/4. அப்போ therefore the roots are என்ன வரும் 1/4, 1/4. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த செகண்ட் சம் பாருங்க. The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is equal to n square minus n by 2, where each team plays with every other team exactly once கொடுத்திருக்காங்க. A league schedules 15 games. How many teams are in the league ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? Number of volleyball games that must be scheduled in a league with n teams வந்து நமக்கு இதுல விளையாடுது. ஸோ n டீம்ஸ் நமக்கு எவ்வளோ டீம்ஸும் தெரியாது. ஆனால் அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க g of n equal to n square minus n by 2ன்னு கொடுத்துருக்காங்க. வேர் ஈச் டீம் பிளேஸ் வித் எவ்ரி அதர் டீம் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஓகேவா? லீக் ஷெடியூல்ஸ் வந்து 15 கேம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டீம்ஸ் வந்து இந்த லீக்ல வந்து விளையாடுறாங்க அதான் நமக்கு கொஸ்டின். எவ்வளோ பேர் விளையாடுறாங்கிறத நமக்கு கொஸ்டின். ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. g of n is equal to n square minus n by 2ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த g of n வந்து அவங்க 15 கேம்ஸ், இது வந்து கேம்ஸை குறிக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஸோ g of n வந்து எவ்வளவு நமக்கு நம்பர் ஆஃப் கேம்ஸ், அது வந்து 15 கேம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? g of n is equal to n square minus n by 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதே போல கேம்ஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 15 கேம்ஸ் equal to n square minus n by 2. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இந்த லீக் தான். ஹவு மெனி டீம்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன தான் நமக்கு இதில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 2 equal to என்ன வரும்? n square minus n வருமா? ஸோ அடுத்தது நமக்கு 15 into 2 வந்து என்ன வந்துடும்? 30. 30 equal to n square minus n. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? இந்த 30 அங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ n square minus n 30 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது minus 30 equal to 0. ஸோ நமக்கு இங்கே 0 இருக்கும். அதாவது 0 equal to n square minus n minus 30 இருக்கும். ஸோ நான் இதை வந்து இப்படி எழுதியிருக்கேன். எப்படி எழுதினாலும் ஒன்று தானே. இதை நம்ம இங்கே போட்டு 0 எப்படி எழுதினாலும் வேல்யூ வந்து மாறாது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் minus 30 ஆட் பண்ணால் நமக்கு -1. ஸோ அது ஈஸியாக தெரியும் இல்லையா? 6 5 are 30 ஆட் பண்ணால் வந்து நமக்கு -1. அப்போ இங்கே -6 போட்டால் தான் வரும் இல்லையா? ரெண்டு ஆட் பண்ணால் -1 வரணும்னா வந்து நமக்கு -6ம் 5ம் போட்டால் தான் வரும். இப்போ நமக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ அதனால டேரெக்டாகவே நமக்கு எழுதிடலாம். என்ன? n - 6 into n plus 5ன்னு எழுதிடலாம். ஸோ எல்லாமே இப்படியும் எழுதலாம். n ஸ்கொயர் இதை வந்து நான் மாற்றி எழுதுறேன். எப்படி? -6n plus 5n minus 30 equal to 0. ஸோ இப்படி எழுதலாம். அடுத்து இதை ரெண்டா பிரித்து இதில் இருந்து ஒரு n எடுத்தீங்கன்னா மீதி n minus 6 இருக்கும். இங்கே ஒரு 5 எடுத்தீங்கன்னா n minus 6 5 are தானே 30. ஸோ அப்போ இங்கே 6 வந்துடும் ஈக்குவல் டு 0வா? ஸோ n minus 6 காமனாக எடுத்துட்டீங்கன்னா மீதி வந்து n plus 5 equal to 0. ஸோ அதே இது வந்துருச்சா? n minus 6 into n plus 5. ஸோ நம்ம 1 இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. n minus 6 equal to 0, இன்னொன்று n equal to n plus 5 equal to 0. அடுத்தது இங்கே வந்து இப்போ என்ன வரும்? n equal to -6 அங்கே வரும்போது +6 மாறுது. இங்கே n equal to -5. ஸோ நமக்கு n வந்து cannot be வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ n therefore n வந்து cannot be negative. ஸோ அப்போ therefore n equal to அப்போ என்ன தான் எடுக்கணும்? நம்ம 6 தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ there are 6 teams in the league. Therefore there are 6 teams in the league ன்னு ஆன்சர் கேட்கலாம். how many teams தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ there are 6 teams in the league. இதான் வந்து ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா?
ஸோ அவ்வளோதான் அந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.